எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து பலாப்பழம் வந்து அதிகமாக சீசன் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி எடுத்தோம். அதில் வந்து நிறையா வந்து பலாப்பழம் கொட்டை கிடைச்சிது. கொஞ்சம் சிக்கன் போட்டு செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கின்றதுனால பலாக்கொட்டையும் சிக்கன் போட்டு ஒரு அருமையான குழம்பு செஞ்சுருக்கோம். இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திரா, 2 லவங்கம், சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம்லாம் போயிடுச்சு. நான் ஒரு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி கிரேவி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பலாப்பழம் சீசனுன்றதுனால பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். அதனுடைய கொட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பலாக்கொட்டை ஒரு 1/4 கிலோ இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பலாக்கொட்டை வாங்கிட்டு வந்த உடனே நம்ம சாப்பிட்டு அந்த பழத்துடைய கொட்டையில் வந்து மேலே கண்ணாடி மாதிரி ஒரு தோல் இருக்கும், அதை வந்து எடுத்துடுங்க. அது வேக வச்சதுக்கப்புறம் எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பச்சையாக இருக்கும் போதே அதை நம்ம எடுத்துட்டால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் எடுத்துகிட்டு 2 கட் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கால் கிலோ சிக்கன், 1/4 கிலோ பலாக்கொட்டை. இப்போ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் பலாக்கொட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் பலாக்கொட்டைலாம் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக. எல்லா மசாலும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே குழம்புங்களுக்கெல்லாம் வந்து நம்ம உப்பு வந்து கரெக்டாக சேர்த்தா தான் அந்த குழம்போட மனமே வரும். உப்பு கம்மியாக இருந்தால் தான் எந்த அளவுக்கு நம்ம செஞ்சாலும் மனம் வந்து வராது. உப்பு வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி வெறும் பால் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் வந்து இட்லிக்கு குழம்பு செய்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வரட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. அந்த எண்ணெய் மிதக்கும் போதே நமக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கின்னு தெரியும். இட்லிக்கு இந்த குழம்பு ஊற்றிட்டு சாப்பிடும் போது 4 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. பலாக்கொட்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. பலாப்பழம் சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி பலாக்கொட்டை வச்சு நிறைய பொரியல், குழம்பு இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.